எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகேங்களா? ஸோ கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், ஹாட் ஃப்ளூயிட் வந்து இங்கே டாப்பில் என்டர் ஆகுது, பாட்டமில் லீவ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு ரைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அந்த 90 டிகிரி ரைட் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் வாட்டர் இன்லெட்டு இங்கே உள்ளே என்டர் ஆகி இந்த பக்கம் என்ன பண்ணுது, வெளியில் போகுது. ஸோ இதான் வந்து கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வித் போத் ஃப்ளூயிட் அண்ட் மிக்ஸ்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஃப்ளூயிட்ஸ் அன்மிக்ஸ்டு, ரெண்டுமே அன்மிக்ஸ்டு, எதுவும் மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? அன்மிக்ஸ்டு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அன்மிக்ஸ்டு கண்டிஷன் is used to heat the water. So water வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Unmixed is used to heat the water flowing at the rate of 20 kg per second. At the rate of 20 kg per second. ஸோ எது வாட்டர். அப்போ மாஸ் ஆஃப் கூலிங் ஃப்ளூயிட், ஏன்னா வாட்டர் தான் ஹீட் பண்ண போகிறோம், அப்போ அதான் கூலிங் மீடியம். ஓகேவா? கூலிங் ஃப்ளூயிட் அது எவ்வளோ, மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 20 கிலோகிராம் பர் செகண்ட். ஃப்ரம் எத்தனை டிகிரிலிருந்து அதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணுறோம். அப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக TC1 பார்த்தீங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். அது வெளியில் வரும்போது எவ்வளோ இருக்கணும், எனக்கு TC2 வந்து கூலிங் வாட்டர் அவுட்லெட் வந்து 75. அப்போ கூலிங் வாட்டர் இன்லெட் TC1 தட் இஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி இருக்கணும் உள்ளே என்டர் ஆகும்போது. ஸோ வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ இருக்கணும், 75 டிகிரி செல்சியஸ். இது தானாக ஹீட் ஆகுமானா ஆகாது. அப்போ என்ன பண்ணும், இது ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளூயிடு தேவை, அது வந்து ஹாட் ஃப்ளூயிடு. அது என்னென்னு பார்ப்போம். யூஸிங் கேஸ் அவைலபிள் அட் 300 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ கேஸ் என்ன இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ டெம்பரேச்சர், 300 டிகிரி செல்சியஸ் டு பி கூல்டு டு 180 டிகிரி செல்சியஸ். இனிஷியலாக இது வந்து எவ்வளோ இருக்குது, 300 இருக்குது. ஓகேங்களா? 300 டிகிரி செல்சியஸ். ஸோ அது என்ன ஆகும், இந்த ஹீட் வந்து இங்கே வர வர இந்த கோல்டு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ். ஸோ 4 டெம்பரேச்சருமே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? தி ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹேஸ் த வேல்யூ ஆஃப் 95 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்னா கேபிட்டல் U. அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் 95 கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி ஏரியா டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஓகேங்களா? 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஏரியா மட்டும் தான் கேட்குறாங்க. கேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா கேஸை வச்சு தான் ஹீட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ கேஸ் சிபி வேல்யூ, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிபி வேல்யூ 1005 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஜூலில் கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூலில் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ இன்னொரு ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர். அப்போ வாட்டருக்கு சிபி வேல்யூ எழுதணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் தான் வாட்டர். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4186. நானும் ஜூலில் எழுதிக்கிறேன், கிலோ ஜூல் எழுதலை. கிலோ ஜூல்னா 4.186. ஜூலில் எழுதுறங்கிறதால 4186 இல்லைனா 4.186 நம்ம போடுவோம். ஸோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஓகேங்களா? ஸோ எழுதியாச்சு. ஸோ ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஏரியா எந்த ஃபார்முலாவில் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா UA தீட்டா M. இது வந்து லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருங்கிறதால நம்ம அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ இஃப் மல்டி பாஸ் ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். QC ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் ஈக்குவல் டு UA F தீட்டா M. இது வந்து கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட், இது ஏரியா, அண்ட் இது வந்து லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் ரேஷியோ P, கேபிட்டல் Pன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். ஸோ இப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் எங்கே எக்ஸிட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அது TC2 மைனஸ் TC1. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஏன்னா இன்லெட்டில் கம்மியாக இருக்கும், அந்த கோல்டு வாட்டர் ஹீட் அப்சர்வ் பண்ண பிறகு தான் அதிகமாக இருக்கும். அப்போ TC2 மைனஸ் TC1 போடணும். அதான் ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் தி இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் டூ ஃப்ளூயிட். இன்லெட் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹாட் வாட்டர் இன்லெட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் இன்லெட் இருக்கும். அது ரெண்டுத்துக்குள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஹாட் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர் ரெண்டுமே இன்லெட் தான். TH1 TC1 ரெண்டுமே இன்லெட். ஸோ இதை போட்டால் நமக்கு இந்த டெம்பரேச்சர் ரேஷியோ கேபிட்டல் P வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கெப்பாசிட்டி ரேஷியோ தட் இஸ் ஈக்குவல் டு m.CPC MHCPC. ஓகேங்களா, CPH. இப்போ நமக்கு தெரியும் QH தட் இஸ் ஈக்குவல் டு QC, ஹீட் லாஸ் பை ஹாட் ஃப்ளூயிட் தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை கோல்டு ஃப்ளூயிட். அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QH வந்து நம்ம MHCPH TH1 மைனஸ் TH2, QC வந்து MCCPC TC2 மைனஸ் TC1 எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஸோ இந்த கெப்பாசிட்டி ரேஷியோ MCCPCன்னு எழுதலாம், MHCPHன்னு எழுதலாம், மேலே MCCPC. ஸோ இந்த MCCPCயை வந்து இந்த பக்கமே வச்சுக்கோங்க. இது மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும், டிவைட். இது இங்கே மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட். அப்போ MCCPC டிவைட் பை MSCPH எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TH1 மைனஸ் TH2 டிவைட் பை TC2 மைனஸ் TC1 எழுதலாம். ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே கெப்பாசிட்டி ரேஷியோ R அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். இப்போ ஸோ அதான் R தட் இஸ் ஈக்குவல் டு MCCPC MHCPH ஈக்குவல் டு TH1 மைனஸ் TH2 TC2 TC1. ஓகேங்களா, இப்போ எனக்கு நான் இதை யூஸ் பண்ணி R வேல்யூ அண்டு டெம்பரேச்சர் ரேஷியோ P வேல்யூ இதை நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா நமக்கு 4 டெம்பரேச்சரும் தெரியும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டலில் இந்த சார்ட்டில் நமக்கு டேட்டா புக்கில் கொடுத்துருப்பாங்க, HMD டேட்டா புக்கில். அதில் இந்த P வேல்யூ அதையும் அதுக்கப்புறம் இந்த கவ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து R கெப்பாசிட்டி ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து P வெர்டிக்கல் லைன், இந்த R கவ் ரெண்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னு நமக்கு அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் Fோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Q ஃபைண்ட் அவுட் பண்ணணும், F U தீட்டா M இதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம வந்து A வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு இல்லையா, எப்படி QH that is equal to QC heat loss by hot fluid that is equal to heat gained by cold fluid இல்லையா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MH CPH ஸோ hot water inlet temperature, hot water outlet temperature, இங்கே கேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ that is equal to mass of cold fluid, specific heat of cold fluid, ஸோ TC2 TC1 இதான் நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் தெரியும், இந்த ரெண்டு டெம்பரேச்சரும் தெரியும். அதே மாதிரி இதில் MC தான் கொடுத்துருக்காங்க, MH கொடுக்கல. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம், இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுக்கல வாட்டருக்கு. ஸோ கொடுக்கலாம், நாமளும் என்ன பண்ணிக்கலாம், 4186 ஜூல் பர் கேஜி கிலோகிராம் கெல்வின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ QC ஈக்குவல் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். மாஸ் ஃப்ளோ ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 kg per second. ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா 4186 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ TC2 எக்ஸிட் டெம்பரேச்சர் கோல்டு ஃப்ளூயிட் 75, TC1 பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கேல்குலேட்டரில் போடுவோம். ஸோ எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 20 × 4186 75 minus 25. ஓகேங்களா, ஸோ 1 2 3 4 5 6. ஸோ என்ன பண்ணுறோம், 4.186ன்னு எழுதிட்டு 10⁶ எழுதிடுறேன். சரிங்களா, ஸோ என்ன யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜூல் பர் செகண்ட் ஆர் வாட். ஓகேங்களா. ஸோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு எல்லா டெம்பரேச்சரும் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ செகண்ட் வந்து நான் டெம்பரேச்சர் ரேஷியோ. டெம்பரேச்சர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். டெம்பரேச்சர் ரேஷியோ P that is equal to TC2 TC1 divided by TH1 TC1. ஓகேங்களா. ரைட். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. TC2, ஸோ TC2, ஸோ இந்த இடம் 75 மைனஸ் TC1 வந்து 25 டிவைட் பை TH1, ஸோ TH1 வந்து 300, TC1 பார்த்தீங்க அப்படின்னா 25. ஸோ இது என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 75 மைனஸ் 25 டிவைடட் 300 மைனஸ் 25. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.18. ஸோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூ வந்து கெப்பாசிட்டி ரேஷியோ. ஸோ கெப்பாசிட்டி ரேஷியோ பாருங்கள். கெப்பாசிட்டி ரேஷியோவுக்கு ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏன்னா அதான் நமக்கு எல்லா வேல்யூ நோன் வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா. ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இஸ் T1 பாருங்க TH1 TH2 divided by TC2 TC1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. TH1 வந்து 300, TH2 வந்து வெளியில் வரும்போது 180 எக்ஸிட். அதுக்கப்புறம் TC2 தட் இஸ் 75, TC1 வந்து 25. ஸோ இது கால்குலேட்டரில் போடுவோம். 300 மைனஸ் 180 divided by 75 25. ஸோ 2.4 கிடைக்குது. 2.4. ஸோ 2 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஏன் இந்த சார்ட் வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வித் போத் ஃப்ளூயிட் அண்ட் மிக்ஸ்டு. ஓகேங்களா. அது இல்லாமல் இது வந்து சிங்கிள் பாஸ், ஒரு டைம் மட்டும்தான் உள்ளே வரும், இது ஒரு டைம் இந்த பக்கம் போகும். ஸோ இப்போ கண்டிஷன் பாருங்கள். இதில் கரெக்ஷன் ஃபேக்டர் எஃப் ஃபார் கிராஸ் ஃப்ளோ சிங்கிள் பாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் இன் விச் போத் ஸ்ட்ரீம்ஸ் ரிமைன் அன்மிக்ஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ளூயிட் அன்மிக்ஸ்டுன்னு கொடுத்துருப்பாங்க கிராஸ் ஃப்ளோ. ஸோ அப்போ நம்ம இந்த சார்ட் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ நிறையா சார்ட் கொடுத்துருப்பாங்க, நம்ம இந்த கண்டிஷனுக்கு என்னவோ அந்த சார்ட் மட்டும் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இதே சப்போஸ் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிங்கிள் பாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இன் விச் ஒன் ஸ்ட்ரீம் மிக்ஸ்டு அதர் ஸ்ட்ரீம் இஸ் அன்மிக்ஸ்டு அப்படின்னு கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த சார்ட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட். இப்போ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா இந்த P அண்டு ஆர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக என்ன பண்ண வேணாம், மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதிலிருந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ P வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.18. ஸோ இதுதான் P வேல்யூ, இது 0.18. அண்ட் கெப்பாசிட்டி ரேஷியோ ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ இதான் வந்து இந்த கர்வ் தான் ஆர். ஓகேங்களா. அது வந்து 2.4. ஸோ நமக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ இங்கே இருக்கிற அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2.4 இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 2 இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ இங்கே 2 அப்படின்னா இங்கே 3. அப்போ மிடில் என்ன இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும், 2.5 இருக்கும். இப்போ நமக்கு 2.4 அப்படின்னா இந்த 2.5க்கும் பின்னாடி தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த இங்கிருந்து என்ன பண்ணணும், 2.4க்கு இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில ஒரு கர்வ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் P வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.18 கொடுத்துருக்காங்க. நமக்கு 0.1 இருக்குது, 2 இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 0.15. அப்போ இது 6, இது 7, இது என்ன, இது 8. ஸோ அப்போ இந்த டார்க் லைன் நாமளாக வரையணும். ஓகேங்களா. நாமளாக வரைஞ்சி என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிருப்போம் இல்லையா, ஆர் வேல்யூ, அது ரெண்டு இந்த இடத்துல என்ன பண்ணுது, மீட் ஆகுது இல்லையா. ஸோ அங்கே என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து வரைஞ்சி F is equal to 0.97 எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி 97 வந்துச்சு அப்படின்னா, இப்போ இது
9 அப்படின்னா இந்த மிடில் ரெண்டுத்துக்கு மிடில் என்னவா இருக்கும் 0.95. அப்போ இந்த இடம் 96, இது என்ன இருக்கும் 97, இது 98, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.97 கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ வேல்யூ கிடைச்சிருச்சு நமக்கு. ரெண்டு வேல்யூ எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம எஃப் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர், ஓகேங்களா, கரெக்ஷன் ஃபேக்டர் எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.97. ஓகேங்களா? ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1, 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டீட்டா எம் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டீட்டா எம்முக்கு என்ன ஃபார்முலா எடுத்துங்க அப்படின்னா ஃபார் கவுண்டர் ஃப்ளோ எல்எம்டிடி வந்து கவுண்டர் ஃப்ளோ ஃபார்முலா தான் எடுக்கணும். ஓகேவா? கிராஸ் ஃப்ளோவுக்கும் கவுண்டர் ஃப்ளோ ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இது டெம்பரேச்சர், இது வந்து லென்த்னு எடுத்துப்போம். ஸோ இது ஹாட் வாட்டரு இன்லெட் டெம்பரேச்சர், போக போக என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து இது ஹாட் வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ இந்த இடத்துல தான் கோல்டு ஃப்ளூயிட் என்டர் ஆகும். ஸோ இது போக போக என்ன பண்ணும், இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதாக சொல்கிறது. இன்லெட்டு இது TC2. ஸோ இது இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் θ1, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து θ2. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுவோம். θ1 மைனஸ் θ2 ln of θ1 divided by θ2. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுங்க. TH1 TC2, ஓகேங்களா, இது θ1க்கு மைனஸ் θ2 that is equal to TH2 temperature difference TC1. ஸோ ln of θ1 இந்த வேல்யூ TH1 TC2, அதுக்கப்புறம் TH2 TC1. ஸோ இது டேட்டா புக்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை டைரெக்டாக எழுதுனாலும் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TH1 வேல்யூ, ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். TH1 வேல்யூ வந்து 300, TC2 வந்து 75, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா TH2 வந்து 180, அதுக்கப்புறம் TC1 25. ஸோ இதே வேல்யூ தான் ln of, இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிப்போம். ரெண்டு சேம் தானே. 300 மைனஸ் 75 டிவைடட் பை 180 25. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா θm வந்து, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து 187.8 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதை ரீரைட் பண்ணிக்கிறேன். Q's equal to FUA logarithmic mean temperature difference. ஸோ ஏரியா வச்சுக்கோங்க, Q divided by FU θm. ஸோ Qவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4186 10 to the power of 6 divided by fouling factor is 0.97 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. U பார்த்தீங்கன்னா எனக்கு 95 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் கொடுத்துருக்காங்க. θm வந்து 117.8 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட்டரில் போடுவோம். 4.186 into 10 to the power of 6 divided by 0.97 into 95 187.8. ஸோ 241.8 மீட்டர்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாவும் இங்கே இருக்கிற ஃபார்முலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண, நம்ம இது வந்து ஹாட் வாட்டர் இன்லெட்டு, இது நம்ம TH1 எடுத்திருப்போம். இது ஹாட் வாட்டர் அவுட்லெட்டு TH2, இது வந்து கோல்டு வாட்டர் இன்லெட்டு TC1, இது கோல்டு வாட்டர் அவுட்லெட் TC2. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா நமக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். ஓகேங்களா?